திரை அழகின் நிலவன். அத்தியாயம் 21. ஜோதியின் போன் ரிங் அடித்தது. இரவு தூங்குவதற்காக தயாரானவள் போனை எடுத்து பார்த்தாள். அது நிலவனைதான். அதை அட்டன் செய்யாமல் இருந்தவளிடம் யாரடி என கேட்டாள் வேணி. நிலவன் சார் தான். பேசு, போனை பார்த்துட்டு இருந்தா தானா ஆனாகுமா என முறைத்தாள் வேணி. அவளை லுக் விட்டவாறு அட்டன் செய்து காதல் வைத்தாள். ஹலோ, எஸ் நானே மை சிஸ்டர் கிட்ட பேசணும் என்றான் நிலவன். யாரு? வேணி. பதில் இல்லாமல் வேணியிடம் போனை நீட்டினாள். என்னடி என போனை வாங்கி காதல் வைத்தாள் வேணி. ஹலோ, ஹாய் சிஸ், நான் நிலவன் பேசுறேன். உன் நம்பர் இல்லை, அனுப்பிவிடு. அப்புறம் எங்களோட கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிட்டு. வாவ், சொல்லவே இல்லைண்ணா இந்த ஜோதி மேடம் என தோழியை நோக்கினாள். இன்னைக்கு தான் மேடம்கே தெரியும். நெக்ஸ்ட் வீக் புதன்கிழமை இந்த வீக்கெண்டு ஊருக்கு போகணும். எங்கள் குலதெய்வ கோவிலில் தான் கல்யாணம். ஸோ 1 வீக் லீவ் போட்டு எங்கள் கூட நீ வர. அதுக்கு தான் இப்போவே சொல்கிறேன். 1 வீக்கா? திடீர்னு போய் கேட்டா அந்த சைத்தான் லீவு தராதே. இருந்தாலும் இந்த மோகினி கல்யாணம் வேற. ஏதாவது தகிடுவத்தம் பண்ணி லீவ் போடுறேன். பட் அண்ணா, நான் வரப்போறது உங்களுக்காக மட்டும்தான் சொல்லிட்டேன் என முறைத்தாள் ஜோதியை. ஆஹா, கண்டிப்பா, அதுக்கு தானே நான் உன்னை இன்வைட் பண்றேன். அங்க வந்து உன் ஃப்ரெண்டு முகத்தை பார்க்காத. இப்ப இருந்தே பார்க்க மாட்டேன் அண்ணா. என திரும்பிக் கொண்டாள் வேணி. ஜோதி புருவத்தை சுருக்கிவிட்டு அவள் வேலையை தொடர்ந்தாள். சிறிது நேரம் பேசியவர்கள் பிறகு போனை வைத்தார்கள். போனை தூக்கி இவளின் கட்டிலில் போட்டாள் வேணி. என்ன? வேணியிடம் பதிலில்லை. வேணி, உன்கிட்ட தான் கேட்குறேன். என்னண்ணா என திரும்பி முறைத்தாள். இப்போ எதுக்கு இந்த சீன் போடுற? என் அண்ணா நிலவனுக்கு கல்யாணமா? அதுக்கு என்னைய இன்வைட் பண்ணியிருக்கார் மேடம். ஓ என்றாள் அசால்ட்டாக. ஏய், என்னடி ஓன்னு இழுக்கிற? வந்து இவ்வளோ நேரம் ஆகுது, ஒரு வார்த்தை சொன்னியா? சொல்லலாம்னு இருந்தேன், அதுக்குள்ளதான் உனக்கு அழைப்பு வந்துட்டே. இப்போ என்ன விஷயம் தெரிஞ்சிட்டுல, லீவ் போடு. உனக்காக எல்லாம் வர முடியாது. மெல்ல சிரித்த ஜோதி. சரி இந்த ட்ரெஸ்ஸை பாரு, நிலவன் சார் எடுத்து தந்தாங்க என கவர்களை தூக்கி அவளின் கட்டிலில் வைத்தாள். ஓ பாருடா என அனைத்தையும் வெளியில் எடுத்து பார்க்க தொடங்கினாள். ஜோதி போன் மறுபடியும் அடித்தது. வேணி, யாரடி? என் அண்ணாவா என எட்டி பார்க்க அவனே தான். ஜோதி மனதில் எதுக்கு கூப்பிடுறார் என அட்டன் செய்தாள். ஹலோ ரிடல், உன்னோட கவர் ஒன்று இங்கே மாறி வந்துட்டு, நாளைக்கு எடுத்துட்டு வரவா? இல்லை ஊருக்கு போகும்போது எடுத்துக்கலாமா? இருக்கட்டும், அப்புறம் எடுத்துக்கிறேன், நாளைக்கு வேணாம். ஓகே சாப்பிட்டியா? சாப்பிட கூட்டிகிட்டு போயிருப்பேன். பட் அப்பா அம்மா வெளியில் இப்போ சாப்பிட முடியாது, டேப்லெட் எடுத்துகிட்டு இருக்காங்களே, அதான். இல்லை பரவாயில்ல, எனக்கும் வெளியில் சாப்பிட பிடிக்காது. யாரோ கூப்பிடும் சத்தம் கேட்க வேணி சைக்கையில் வெளியில் யாரோ அழைப்பதாக கூறி ஓடினாள். மேடம் ரொம்ப கோபமா இருப்பீங்கன்னு நினைச்சேன். நாட் பேட் என சரிதான். மனதில் நிலவனிற்கு ஒரு பயம். ஃபர்ஸ்ட் நைட் புடவென்னு சொல்லிட்டு வந்ததால் ஜோதி கோபமாக இருப்பாளோ என்று. ஏன்னா இட்ஸ் ஓகே, நீ ஏன் மறந்துட்டு இருக்க? நான் நினைவுபடுத்தவில்லை. அப்புறம் அம்மா நாளைக்கு உன்னை வர சொன்னாங்க, தாலி வாங்க போகணுமாம். அதுக்கெல்லாம் நான் எதுக்கு? அவங்களே வாங்க சொல்லுங்க. நானும் அதை சொல்லிட்டேன். ஆனால் இன்னொரு இடத்துக்கு போகணுமாம், அங்கே நீ வந்தே ஆகணுமாம். எங்க சொல்லலையே, எங்கன்னு கேட்க மாட்டீங்களா என்றால் சற்று கடுப்பாகி. உனக்கு எதுக்கு அதெல்லாம்னு பெரிய பன் கொடுத்தாங்க, வாங்கி தின்னுட்டு வயிற்றை நிரப்பிட்டேன். பசிக்கவே இல்லைன்னா பாரு. எனக்கு நாளைக்கு செமினார் குரூப் டிஸ்கஷன் இருக்கு ஏஞ்சல் வீட்டில். எப்போ முடியும்? 7 மணி ஆகும். ஓகே, அட்ரஸ் சொல்லு, நான் வந்து கூட்டிட்டு போறேன். அச்சிச்சோ வேணாம், அங்கே எல்லாரும் இருப்பாங்க, நானே வந்துக்கிறேன். எங்கே வரணும்? இல்லை டைம் ஆகிடும், நீ சொல்லு, நான் பக்கத்தில் தூரமாக வந்து வெயிட் பண்ணுறேன். அட்ரஸ் அனுப்புகிறேன். தேங்க்ஸ். எதுக்கு வரேன்னு சொன்னதுக்கா? இல்லை 2 விஷயத்துக்கு. யோசி, பாய் என போனை வைத்தான். ஜோதி புரியாமல் யோசித்தாள். நீண்ட யோசனைக்கு பிறகு ஒன்றும் புரியவில்லை. வேணி, என்ன சாரே மனசுலாயோ என டைலாக் பேசியபடி வந்தாள் போனில். பட்டென்று புரிந்தது ஜோதி மனதில். ஓ, நம்ம சார் சொல்லவே இல்லையே, அதுக்கு தான் அந்த தேங்க்ஸா என உணர்வில் ஏறியது. தலையை குலுக்கியவள் போனில் மெசேஜ் சத்தம் கேட்டது. எடுத்து பார்த்தாள். அட்ரஸ் சென்ட் மேடம் என நிலவன் மெசேஜ் பண்ணியிருந்தான். ஜோதி பிரேம் அனுப்பிய மெசேஜை ஃபார்வர்ட் செய்தாள். நன்றிங்க மேடம் என பதில் அனுப்பினான் சிரிப்பு ஸ்மைலியோடு. ஜோதி வேண்டுமென்றே ஓகே சார் என அனுப்பினாள். ஓ புரிஞ்சிட்டா ரிடல், நீ இவ்வளோ ஷார்ப்பா?
பரவாயில்லையே, அப்ப அந்த ஃபர்ஸ்ட் நைட் புடவை மாட்டரும் புரிஞ்சிருக்கும். ஆனா கோபமே இல்லாம பேசின பாரு, அதுக்கும் தான் அந்த தேங்க்ஸ். ஓகே பாய் என ஆஃப்லைனிற்கு சென்று விட்டான். ஜோதி முகம் கடுப்பாகியது. போனை தூக்கி போட்டுவிட்டு நோட்ஸை எடுத்து அதை வெறிக்க பார்த்தாள். மூளை சுற்றி சுற்றி அங்கேயே போய் நின்றது. மனமோ அவன் சாதாரணமாகத்தானே பேசுறான், நீ ஏன் இவ்வளோ ரியாக்ட் பண்ற என்றது. கண்களை எரிக்க மூடியவள் திறந்து போனை எடுத்தாள். ஐ எம் நாட் இன் ரொமான்டிக் மோட், ஐ டோன்ட் லைக் தட், ப்ளீஸ் அவாய்ட் லைக் தி ஸ்பீச் என அனுப்பிவிட்டு கட்டிலில் சென்று போர்வையை இறுக்கி போர்த்தியவாறு படுத்துக்கொண்டாள். காலையில் கண்கள் முழித்த ஜோதி காலை வேலைகளை முடித்த பிறகே போனை எடுத்தாள். அதில் நிலவனின் மெசேஜ் இருந்தது. அப்பொழுதுதான் நினைவு வந்தது முதல் நாள் இரவு மெசேஜ் அனுப்பியது. என்ன அனுப்பியிருப்பார் என்ற யோசனையோடு அதை திறந்தவளிற்கு அவனின் பதில் இதுதான். நான் எப்போ ரொமான்ஸ் பண்ண, புடவை கட்ட ஆப்ஷன் தானே சொன்ன ரிடல். பட் இனிமே நீ சொன்ன ரொமான்டிக் வேர்ட் பற்றி யோசிக்கலாம்னு நினைக்கிறேன். என்ன சொல்ற, நீ தானே ரொமான்டிக் மூடில் இல்லை. பட் நான் ட்ரை பண்ணி பார்த்தா என்னன்னு மனசு சொல்லுது. ஸோ பி ரெடி ஃபார் மை ரொமான்டிக் வெர்ஷன் என பல ஹார்ட் ஸ்மைலிகளை அனுப்பியிருந்தான். ஜோதிக்கு முகம் வியர்த்தது. சும்மா இல்லாமல் நானே என மனதில் ஆத்திரமடைந்தாள். நிலவா என கோபமாக மெசேஜை அனுப்பினாள். கண்களை மூடி திறந்தவள் கடவுளே என்றால் கோபத்தில் கடுப்பாகி வெளியில் கேட்கும் அளவிற்கு. ஹே என்னடி காலையிலே அவரை கூப்பிடுற? எவர? நிலவன் அண்ணாவதான். நொடி பொழுது குழம்பினால் அவசரத்தில் நிலவான்னு சொல்லிட்டோமோ என. ஆனாலும் சமாளித்து நான் கடவுளேன்னு தான் சொன்னேன். தெரியுதுல, அப்புறம் என்ன எவர? கடவுளை தான் ஏன் கூப்பிடுற? ஒண்ணுமில்ல, காலையிலே கடுப்பாக்காம போ என குளியலறை நோக்கி சென்றாள். நிலவா என்ற மெசேஜில் அவளின் கோபத்தை உணர்ந்தவனோ சிரித்தான் வெளிப்படையாக. ஹஹா, டென்ஷன் ஆனாதா மேடம்க்கு நிலவா வருதோ? வரே வா, அப்ப அடிக்கடி நிலவா கேட்க தோணுதே என கூறி சிரித்தான். மனமோ டே என்னடா அவளை வெறுப்பேத்துறேன்னு உண்மையில் ரொமான்ஸ் செய்ய போறியா என்றது. அப்கோர்ஸ் டிஃப்ரெண்டா தான் இருக்கு மிஸ் ரிடல். ஏன் உண்மையில் ரொமான்ஸ் செய்யக்கூடாதா? என் வருங்கால மிஸ்ஸஸ் ரிடில் தானே. ஸோ வாட், ஐ லைக் ஹர். அப்ப மைனுள்ள அதகா என கேட்டு சிரித்தது. அது தெரியாது, ஒரு மாதிரி அட்ராக்ட் பண்றாதான். விலகி போறவள் கிட்ட பேச ஒரு இன்ட்ரெஸ்டா இருக்கு. அது உன் பாஷையில் மைனுள்ளதகா என்று அர்த்தமுனா இருக்கட்டுமே, என்னோட மிஸ்ஸஸ் ரிடிலாக போறவள் என கூறி சிரித்தவனை மனமோ நக்கலாக பார்த்து, இவன் டாக்டர் தான், அதை மண்டியில் ஏத்துவோம் என மறைந்தது. டாக்டர் என உரிமையவாறு யாரோ டாக்டர் என அழைப்பது கேட்க அது நாகாவின் குரலேதான். டே டாக்டர், என்னடா காலிலேயே கனவில் மிதக்கிற, இந்தா டீ என அருகில் வைத்து சென்றார். வகுப்பில் இருவருமே எதையும் காட்டிக்கொள்ளவில்லை. நிலவன் கிளாஸ் எடுக்க தொடங்கிவிட்டால் மற்றதை மறந்து விடுவான். மாலை குரூப் டிஸ்கஷனுக்காக மற்றவர்களோடு புறப்பட்டால் 7 மணியாக நிலவன் காத்திருப்பான் என எண்ணி அனைவரிடமும் விடை பெற்று வெளியில் வந்தாள். பிரேம் கொண்டு வந்து விடுகிறேன்னு சொன்னதற்கு இல்ல ஃப்ரெண்டு வருவாங்க என மறுத்துவிட்டாள். அவள் அந்த சாலையில் நடந்து வர தூரத்தில் காரின் ஒளியை அழுத்தினான் நிலவன். ஜோதி அதன் அருகே செல்ல நிலவன் என தெரிந்தது. வேகமாக சென்று முன்பக்கமே ஏறிக்கொண்டாள். முடிஞ்சிட்டா? மற்றவங்களை காணோம், பார்க்கணுமா? அதோ 4th ஹோம் தான், போய் பார்த்துட்டு வாங்க என்றால் வெடுக்கென்று. இதழில் சிரிப்பை வெளியிட்டவன் காரினை திருப்பி மெயின் ரோட்டில் செலுத்தினான். ஜோதி பேசவே இல்லை. கோபமா இருந்ததா நிலவா வருமோ? அவளிடம் பதிலில்லை. இப்ப என்ன, காலையில் அனுப்பிய மெசேஜ் தான் இந்த முகத்திற்கு காரணமா? அவனை திரும்பி முறைத்தாள். வாயினுள் சிரிப்பை அடக்கியவன், சும்மா உன்னை வெறுப்பேத்த தான் அப்படி அனுப்புன. அப்போ மட்டும் தானே உன்னோட அந்த நிலவா வெளியில் வருது. எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. எதையெல்லாம் நீங்க செய்யறது தான். என்ன செஞ்ச? நிலவா என்றாள் மீண்டும் கோபமாக. அவனோ சிரித்தான். அந்த நிலவா அழைப்பை ரசித்தான். நான் பேசுறது சிரிப்பா இருக்கா? இல்லையே, அப்புறம் எதுக்கு சிரிக்கிறீங்க? உண்மை சொல்லவா? அவளோ பதில் இல்லாமல் அவனை பார்த்தாள். உன்னோட இந்த கோபமான நிலவா எனக்கு பிடிச்சிருக்கிறீள் என்றான் சாலையை நோக்கியவாறு. தலையை குலுக்கியவள் திரும்பிக் கொண்டாள். அத்தியாயம் 22. அவர்கள் போக வேண்டிய இடமும் வந்தது. அங்கு நாகா நின்று கொண்டிருந்தார். எவ்வளவு நேரம் வெயிட் பண்றதுடா? நகை எடுத்தாச்சு. அடுத்து எங்கம்மா? அந்த பக்கம் கிராஸ் பண்ணா தெரியுது பாரு, அந்த கடை, அங்கதான் போகணும். அங்க பார்லர் தானே தெரியுது, அங்கதான்டா. வாட்? என்ன வாட்?
கல்யாண பொண்ணு பார்லர் போறது இல்லையா? நாளைக்கு ஒரு நாள் தானே இருக்கு, நீ வேணா கார்லயே வெயிட் பண்ணு, நாங்க போயிட்டு வரோம். ஜோதி முகமே மாறியது. இல்ல, நான் வரல, எனக்கு இதெல்லாம் பிடிக்காது என்றாள். கல்யாண பொண்ணு செஞ்சுதான் ஆகணும், வா, உனக்கு என்னத்தை தான் பிடிக்குமோ என நடக்க தொடங்கினார். நிலவனை பார்த்த ஜோதியிடம் அவனோ, போயிட்டு வா ரிடில், இது தேவைன்னு சொல்றாங்களே என்றான். எனக்கு பிடிக்கலன்னு சொல்றேன். நாகா திரும்பி பார்க்க ஜோதி அப்படியே நின்றாள். நேரமாகுது, சீக்கிரம் வா என வந்து அவள் கையை பிடித்து அழைத்து சென்றார். சாலையின் குறுக்கே நிலவன், போச்சு, வந்து திட்ட போறா, நம்ம இங்கே நின்றுடுவோம் என அங்கேயே நின்றான். ஜோதி அவனை திரும்பி பார்த்தபடியே நடந்தாள். நிலவன் தன்னையே திரும்பி பார்த்து சென்ற ஜோதியை காண மனதிற்குள் பாவமாக இருந்தது. ஆனால் என்ன செய்வது, மணமகள் என்பதற்கான அலங்காரம் என நாகா தெளிவாக கூறி அழைத்து செல்கிறார். அதை எப்படி மறுப்பது? அவனும் அமைதியாக அவளை பார்த்தவாறு கண்களை சுருக்கி சாரி என்றான் வாய்விட்டு. ஜோதி பார்த்து கொண்டே சென்றாள். ஜோதியின் மனம் அனலாக கொதித்தது. அவ்வளவு கோபத்தையும் அடக்கி வைத்துக் கொண்டாள். நாகா நிலவனின் தாய் என்பதால் இல்லை, துரையின் மனைவி என்பதால் மட்டுமே. அவளை பார்லருக்குள் அழைத்து சென்றவர் வரவேற்பில் அமர்ந்தார். ஜோதியும் வேண்டா வெறுப்பாக சென்று அவர் அருகில் அமர்ந்தார். சிறிது நேரத்தில் வந்த ஒரு பெண் ரிசப்ஷன் சிஸ்டத்தின் பெயரை பார்த்துவிட்டு, எஸ் மேம், ஷீஸ் ஜோதி என கேட்டாள். இருவருமே எழுந்து வர நாகா திரும்பி ஜோதியை நோக்கிவிட்டு, வணக்கம்மா, என் பேர் நாகஜோதி, நான் தான் நேற்று அப்பாயின்மெண்ட் போட்டேன் என அவள் எதிரில் சென்று நின்றார். ஜோதி எழுந்த இடத்திலேயே அமர்ந்தாள். ஓகே மேம், நீங்க புக் பண்ணியது என்ன சிஸ்டத்தில் செக் செய்தாள் அந்த பெண். அவங்க தான் கல்யாண பொண்ணுமா, வர புதன்கிழமை கல்யாணம். கல்யாணத்தின் அன்று புடவை பேசிக் மேக்கப் நாங்களே போட்டுக்கிறோம். ஏன்னா கல்யாணம் கிராமத்தின் குலதெய்வம் கோவில், அங்கே பார்லர் இருந்து அழைச்சிட்டு போக முடியாது. நீங்கள் இன்னைக்கு ஐப்ரோ த்ரெட்டிங், ஃப்ரூட் ஃபேஷியல், பெடிக்யூர், மெடிக்யூர் பண்ணிவிடுங்கம்மா, அப்புறம் எனக்கு என அவருக்கும் சிலதை அடிக்கினார். ஓகே மேம், நீங்கள் ஏற்கனவே புக் பண்ணியிருக்கீங்க, இது எல்லாத்தையும் உங்களுக்காக வெயிட்டிங். அண்ட் ஹேர் ஸ்டைல் ஏதோ டவுட்டு கேட்டு டைரக்டாக வரேன்னு சொல்லியிருந்தீங்களே, நோட் பண்ணியிருக்கேன். ஆமா, பாரு, மறந்துட்டேன் என்றவர் ஜோதி என அழைத்தார். அவளும் எழுந்து வந்தாள். இவங்க ஹேர் எப்படி ஸ்டைல் பண்ணா நல்லா இருக்கும் என ஜோதி முடியை காட்டினாள். அவளும் ஜோதி முடியை ஆராய்ந்து விட்டு, நோ ப்ராப்ளம் மேடம், இப்படியே ஃப்ரீ ஹேர் ஸ்டைல் செஞ்சு விடுறோம். மோரோவர் இவங்க ஹேர் ஸ்ட்ரெயிட் அண்ட் டைப், ஸோ அது தேவைப்படாது, நான் கொஞ்சம் டிசைன்ஸ் தரேன் பாருங்க என ஒரு புத்தகத்தை நீட்டினாள். அதை வாங்கியவர் ஜோதியிடம் நீட்டி, இந்தா, உனக்கு பிடிச்சதை சொல்லு என்றார். எதுக்கு இது? இப்படி வளைச்சு சீவி வந்தா நல்லாவா இருக்கு? இதுல ஒரு ஹேர் ஸ்டைல் பாரு, அதை பண்ணிவிட சொல்லி நல்லா இருந்தா ஃபாலோ பண்ணிக்கலாம். எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. ஆமா, உனக்கு எதுதான் பிடிக்கும் என அதை வாங்கியவர் அவரை புரட்டி விட்டு, இங்க பாருமா, இதை பண்ணிவிடுங்க, சிம்பிளா இருக்கு, டெய்லி அவங்களே பண்ணிக்க ஈஸியா இருக்கும் என்றார் அப்பெண்ணிடம். அதை சைடு வகிட் எடுத்து, ஜஸ்ட் கிளச்சர் போட்டுக்கொள்ளும் முறை. ஆனால் மேடம், இவங்க முடி நீளமாக இருக்கு, ஆனால் திக் நெக்ஸ் இல்லை, பாதிக்கு மேல் அதை கட் பண்ணிடலாமா? சரி என்றார் ஜோதியிடம் கேளாமலே. ஜோதி மெல்ல அவரிடம், எனக்கு இதெல்லாம் வேண்டாமே, நாளைக்கு கிளாஸ் இருக்கு, நான் ரூம்க்கு போகணும், லேட் ஆகிடும் என்றாள். இங்கே பாரு, நீ கல்யாண பொண்ணு, அதுவும் என் பையன் பக்கத்தில் நிற்க போற, அவனுக்கு மேட்சாக இருக்கணும். அது மட்டும் இல்லை, சிட்டியிலிருந்து போகும்போது ஒரு லுக் இருக்க வேண்டாமா? அங்கே போனதும் யாரு பொண்ணுன்னு பார்க்கவே ஒரு கூட்டம் வரும். அவங்க முன்னாடி போய் இப்படி என்ன அப்படியே தலையோடு நிற்பியா? நீ வேற அங்கே துரசர் பார்த்த பொண்ணு, அப்புறம் அவரை தான் அங்கே கேட்பாங்க, எங்கே பிடிச்சப்பா இந்த பொண்ணுன்னு. இப்போ என்ன ஓ முடி முகத்தை ஆப்ரேஷன் பண்ண போறாங்க, ரொம்ப தான் பயப்படுற என்னை நீளமாக பேசி முடித்தார். ரிசப்ஷன் பெண்ணிடம், அப்புறம் எனக்கு ஹேர் டை போடணும் என அவர் வேலையில் கவனத்தை செலுத்தினார். ஜோதி சென்று இருக்கையில் மீண்டும் அமர்ந்து கொண்டு கையில் இருந்த நகத்தை கோபத்தில் கடிக்க தொடங்கினாள். ஃபோன் நினைவு வர அதை எடுத்தவள் நிலவனுக்கு மெசேஜ் செய்தாள். உங்க அம்மா டூ மச்சா பண்றாங்க என அனுப்பினாள். காரில் பாட்டு கேட்டபடி அமர்ந்திருந்தவன் போனை கவனிக்கவில்லை. ஒரு பெண் வந்து, நீங்க வாங்க மேடம் என அழைத்தாள். ஜோதி நாகாவை பார்க்க அவரோ, போ, எனக்கு முதலில் வந்தாள், இங்கே வெயிட் பண்ணு என்றார். ஜோதி பதிலே சொல்லாமல் எழுந்து நடந்தாள். அப்பெண்ணோடு கோபம் வர அதை காட்டும் வழி அறியாமல் ஜோதி சென்றதும் நினைவு வந்தவராக நிலவனிற்கு போன் செய்தார். ரிங் அடிக்கவும் அதை எடுத்தவன், சொல்லுங்கம்மா, 2 hours மேல ஆகும், நீ எங்கேயாவது போறதுன்னா போயிட்டு வா நிலவா. என்னது 2 hours? ஏமா அத்தனை நேரம்? எல்லாம் செய்யணும்ல, ஃபேஷியல், மெடிக்யூர், பெடிக்யூர் எல்லாம் பண்ணணும்ல, அதுவும் இந்த ரிடில் அது வேணா இது வேணாம்னு. சே,
சேச்சே உன் அப்பாவுக்கு ஏன் தான் மூளை இப்படி வேலை செய்தோ, நீ வை, எனக்கும் அப்பாயின்மெண்ட் எடுத்திருக்கேன் என ஃபோனை வைத்தார். ஓ மை காட், ரிடில் என்ன செய்கிறாளோ என புலம்பியவன் அப்பொழுதுதான் ஜோதியின் மெசேஜை கவனித்தான். அதை படித்தவன் ஆத்தாடி கடுப்பில் இருக்காளோ என யோசித்தான். ரிப்ளை பண்ணுவோமா என்று. சரி ஒரு ஹாய் தட்டி விடுவோம் என ஹாய் என்று அனுப்பியவன் பிறகு வாட் ஹேப்பண்ட் என்றான். அங்கு பெடிக்யூரில் இருந்தவள் ஃபோன் மெசேஜ் வர நோக்கினாள். எனக்கு இங்கே எதுவுமே பிடிக்கல நிலவா, உங்கள் அம்மா கிட்ட சொல்லுங்க என அனுப்பினாள். என்ன பிடிக்கல இந்த என யோசித்தவள் மெடிக்யூர் செய்வதை அப்படியே ஃபோட்டோ எடுத்து அனுப்பினாள். முதன் முறையாக இப்படியெல்லாம் செய்வதை எண்ணி நொந்து வேறு வழி இல்லாமல் ஓ பெடிக்யூரா ரிடில், நீ ஏன் அதை பியூட்டி கான்ஷியஸாக பார்க்குற? உன்னோட கால் பாதம் நகம் க்ளீன் பண்ணுறாங்க, நல்லா மசாஜ் பண்ணுறாங்கன்னு ஃபீல் பண்ணு. இட்ஸ் குட் ஃபார் மென்டலி அண்ட் ஃபிசிக்கலி என பதில் அனுப்பினான். ஜோதி அதை படித்துவிட்டு பதிலே அனுப்பவில்லை. ஹலோ ஆர் யூ தேர்? ஓகேவா, சரி என்னோட ஹேர் ஸ்டைல், த்ரெட்டிங், ஃபேஷியல் இது எல்லாம் எதுக்கு நிலவா? நான் நாளைக்கு எப்படி காலேஜ் போவேன்? கடவுளே, உங்கள் அம்மா ரொம்ப பண்ணுறாங்க, துரை சாருக்காக பார்க்குறேன், இல்லைனா எந்திரிச்சு போயிட்டே இருப்பேன். நான் ஏதாவது செய்ய போய் உங்கள் அம்மா சாரை பிடிச்சி திட்டுவாங்க. அப்புறம் சார் பாவம், ஏற்கனவே ஹெல்த் இஷ்யூ இருக்குது என வேகமாக டைப் பண்ணி அனுப்பினாள். அதை படித்தவன் கொஞ்சம் நிதானமானான். அப்பாடா, அப்பாவால் தப்பிச்சோம் என்று. ஓகே ரிடில், இன்னைக்கு மட்டும் பண்ணிக்கோ, அதுவும் கல்யாணம் வரதான், அப்புறம் கல்யாணம் முடிஞ்சு யுவர் விஷ் தான். என்னை வச்சுக்கிட்டாலும் சரி இல்லை ஃபுல்லாக வலிச்சுக்கிட்டாலும் சரி யாரும் கேட்க மாட்டாங்க என்றான் மெசேஜில். உங்கள் அம்மா கேட்க மாட்டாங்களா? பக்கெஞ்சானது. அதை பின்னாடி பார்த்து கொள்வோம் என எண்ணியவன் நோ நோ, வாய்ப்பே இல்லை, நான் கேரண்டி ரிடில் என அனுப்பினான். ஜோதி மனம் கொஞ்சம் சாந்தமாகியது. என்றாள். தப்பிச்சோம் என எண்ணியவன் சரி ஹெட்செட் வச்சிருக்கியா? இல்லை ரூமில் இருக்கு. வெயிட், நான் கொடுத்து விடுறேன், நான் அனுப்புகிற சாங்ஸ் கேளு, டைம் பாஸ் ஆகிடும். ஜோதிக்கு பாட்டு கேட்பது மிகவும் பிடித்த ஒன்று. அவளோட பல இரவுகள் பாட்டு கேட்பதில் தான் போகுமே. நிலவன் பார்லருக்குள் நுழைந்து அவனோட ஹெட்செட்டை ஜோதி பேரை கூறி அவளின் புடவை கலர் சொல்லி கொடுத்து விட்டான். பின்ன அம்மாவும் ஜோதியாச்சே. ஜோதி கையிற்கு கிடைத்ததும் காட் இட் என மெசேஜ் அனுப்பினாள். என்ஜாய் என சில பாடல்கள் இருந்த ஃபைலை அனுப்பினான். அதை திறந்து முதல் பாடலை ஆன் செய்தாள். நீயும் நானும் சேர்ந்தே செல்லும் தூரமே, நீளம் கூட வானிலில்லை எங்கும் வெள்ளை மேகமே, போக போக ஏனோ நீளும் தூரமே, மேகம் வந்து போகும் போக்கில் தூரம் கொஞ்சம் தூரமே, என் அச்சம் ஆசை எல்லாமே தள்ளி போகட்டும் என்ற பாடல் வந்தது. கண்களை மூடி ரசித்தால் மெய் மறந்து பாட்டு முடிந்ததை தெரியாமல் அடுத்த பாட்டு வந்தது. மறு வார்த்தை பேசாதே, மடி மீது நீ தூங்கிடு, இமை போல நான் காக்க கனவாய் நீ மாறிடு, மயில் தொகை போலே விரல் உன்னை வருடும், மனப்பாண்டமாய் உரையாடல் நிகழும், விழிநீரும் வீணாக இமை தாண்ட கூடாதன துளியாக நான் சேர்ந்தேன், கடலாக கண்ணானதே மறந்தாலும் நான் உன்னை நினைக்காத நாளில்லையே. அடுத்து வந்த பாடல்